ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தூதுவளை ரசம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, தூதுவளை கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அரை கைப்பிடிக்கு மேலே இருக்கும். பார்க்க தான் நிறையா இருக்குது, ஆனால் அரை கைப்பிடி தான் இருக்கும். கொத்தமல்லி 2 சின்ன கொத்து, கருவேப்பிலை 3 இருக்குது. சின்ன தக்காளியை ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இங்கிட்ட வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு 1/4 ஸ்பூன், பெருங்காயம் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து வச்சுருக்கேன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், பூண்டு 5 பல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த புளி இருக்கு இல்லையா, இதை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. புளி இதோ ஊற வச்சு கரைச்சி எடுத்துகிட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து 1 கப் அளவு இருக்குது. இதை வந்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து வந்து இது போல் ஜாரில் ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் எடுத்து வச்சோம்ல, அதை நல்லா ஓட்டிக்கலாம். ஜீரக மிளகு பல்ஸ் மோடில் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ 4 தக்காளியை மட்டும் இப்படி சேர்த்துக்கலாம். இது ப்ளஸ் இந்த தூதுவளை இருக்கு இல்லையா, குட்டி குட்டியாக கட் பண்ணி இதையும் போட்டு, இந்த தக்காளி தூதுவளை குட்டி குட்டியாக கட் பண்ணோம்ல அதையும் போட்டாச்சு. சும்மா ஒரே ஒரு கொத்து கொத்தமல்லி தலையும் 1 ஈர்க்கு கருவேப்பிலையும் இதோடையே போட்டு பல்ஸ் மோடில் ஓட்டிகிட்டு வந்துடுங்க. ரொம்ப அரைஞ்சிடக்கூடாது, இது மாதிரி ஒன்று பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுப்பில் இது போல் ஒரு பாத்திரம் வச்சு 1 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன், 1/4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சோன்னா நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சோன்னா 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் இருக்குல்ல, அதை போட்டுடலாம். அது புளி தண்ணி இருக்குல்ல, அதை ஊற்றிக்கலாம். இதோட தட்டி இந்த பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், இதையும் அதோட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன்று பாதியமாக அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி தூதுவளை, இதையும் அதோட போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச இந்த தூதுவளையில் பேஸ்ட்டு, தூதுவளை தக்காளி போட்டு அரைச்சி வச்சோம்ல, ஜீரக மிளகாய் போட்டு அந்த பேஸ்ட் போட்டாச்சு. பூண்டு தட்டி வச்சோம்ல அதை போட்டாச்சு. இப்போ எடுத்து வச்சோம்ல உப்பு 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், அதையும் இதோட போட்டுக்கலாம். இதை வந்து இப்போ நல்லா கிளறி விடுங்க. இதோடு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து அரை லிட்டர் பிடிக்கும் சொம்பு, இதில் வந்து 3/4 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக நுர வரட்டும், நல்லா கிளறி விட்டு சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் வச்சிங்க. இப்போ கிளறி சிம்லேயே வச்சுருக்கேன். லைட்டாக நொடிச்சு வர மாதிரி இருக்குது. இப்போதைக்கு நம்ம கட் பண்ணி வச்சோம்ல மல்லி கருவேப்பிலை குட்டி குட்டியாக, அது இதோடு போட்டு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். இப்போது ரசத்தை 3 நிமிஷம் நல்லா எல்லாம் கூட்டி விட்டு கலந்து வச்சுருந்தோம். பாருங்கள், முன்னாடி விட இப்போ எல்லாம் கொஞ்சம் நுரக்கட்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதோ நம்ம சுவையான தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணிடலாம். இதோ நம்ம சுவையான தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்டோம்னா சளி இருமல் எல்லாம் சரியாக போயிடும். தொடர்ந்து வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.